குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 22/3/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:18 திதி இன்று அதிகாலை 2:27 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 வரை அசுனி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் மாலை 6:05 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 5:06 வரை வணிசகரணம், பின்பு பத்திரை கரணம். நாமயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:55 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம். சந்திராஷ்டமும் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி. இன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னும் போது இது வளர்பிறை சதுர்த்தி தான். இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நன்மை. பைரவர் வழிபாட்டை இன்றைக்கி செய்யுங்க. ராகுகால நேரத்தில் 4:30 6 மணிக்குள்ளே பைரவர் வழிபாடு செய்தால் எல்லா தடைகளும் விலகும், நினைத்தது நிறைவேறும், கடன் பிரச்சனை தீரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி வசம்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்ம திருமண தடை விலகிறதுக்கு பார்த்துக்கிட்டு வந்தோம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் அங்காரக பகவான் புத பகவான் ராகு பகவான் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இந்த லக்ன பிரகாரம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? திருமண தடை விலகிறதுக்கு நம்ம கன்னி லக்னம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி துலா லக்னத்துக்கு பார்க்கலாம். துலா லக்னக்காரர்கள் 9 செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு சாம்பார் சாதம் செஞ்சு அதை அன்னதானமாக செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும். அது 9 பேருக்கு கொடுங்க. 9 செவ்வாய், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 9 பேருக்கு இந்த சாம்பார் சாதம் செஞ்சு தானமாக செய்து வந்தால் இந்த தடை விலகும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக லக்னக்காரர்கள் பிரதோஷ நாட்களில் கொண்டை கடலை சுண்டல் படைத்து சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வந்தால் கொண்டைக்கடலை சுண்டல் செஞ்சு 2த்துக்குமே நீங்கள் படைக்கணும். யார்? விருச்சிக லக்னக்காரர்கள். சரிங்களா? அதை செஞ்சு எல்லோருக்கும் நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு எல்லாருக்கும் தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைன்றது விலகி விரைவில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்கள். தனுசு லக்னக்காரர்கள் 27 சனிக்கிழமை வயது முதிர்ந்த 2 பேருக்கு மட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வயது முதிர்ந்த 2 பேருக்கு தண்ணியும் உணவும் சேர்த்து தானம் பண்ணணும். இப்போ தானம் பண்ணுறது சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் சிறப்பல்ல, அது கூட தண்ணியும் சேர்த்து 27 சனிக்கிழமையில் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமண தடை விலகும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய முதலீடுகளில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. போட்டி விஷயத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். நினைத்த சில வேலைகளை அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுக்கு அந்த வேலை
நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனதளவில் பதற்ற தன்மை ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி, ஒரு சில விஷயத்தில் நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய உணர்வுகளை அறிந்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழதிசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார் கருத்து சொல்கிறதில் இன்றைக்கி கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்கிறேன்னு போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சுபகாரின் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடுகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல மேன்மை அமையும். அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். வியாபார அபிவிருத்திக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தென்மேற்கிசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் இன்றைக்கி ஏற்படும். ஒரு புதிய கண்ணோட்டமும் இன்றைக்கி பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். அது தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். திடீர் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கு மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு இயங்குகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் இருக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கிசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். அந்த வரவுகள் வர்றதில் கூட செலவு செய்யும்போது சற்று கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். அனுபவமான பேச்சுக்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பயணங்களால் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் வேலையில் ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி அமையும். அதே மாதிரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் வழியில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நன்றாக இருக்கும். நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. அதிசய வடகு திசை அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எந்த விஷயத்தை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோக ரீதியான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனத்தை செலுத்துங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்துக்கெல்லாம் போகாதீங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைக்கி நன்றாக இருக்கும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இன்றைக்கி இருங்க. இன்றைக்கி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்கார் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபம் நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கடன் உதவி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத தன வரவுகள் இருக்கும். வேலையிலும் ஒரு மாற்றமான சூழல் இன்னைக்கு பிறக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பம் உருவாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளோட தேவைகள் என்ன அப்படின்னு அறிந்து அதை பூர்த்தி செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய நாள் சுமாராக இருக்கும். ஓரளவுக்கு பண வருவாய் வருகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மன ஒருமைப்பாட்டு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்க, எடுத்த காரியம் நிறைவேறுவதில் நல்ல ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி ஒரு அலைச்சல்கள் உருவாகி அதன் பிறகு அது நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் வரவும் இருக்குது,
ஓரளவுக்கு செலவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் விரயம் ஏற்படும். கடன் செயல்களில் பொறுமையோடு இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. மாமன் உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி தாய் மாமன் உறவாக இருந்தாலும் இல்லை அக்காவின் கணவர் அவரும் மாமா தான், அந்த உறவு வழியிலையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். நுட்பமான செயல்களை எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மனதை கொஞ்சம் பக்தியில் செலுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. போராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வரவுகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அரசு ரீதியாக நல்ல ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி இந்த அரசு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ஜாப் ஒர்க் எடுத்து செஞ்சாலும் சரி, அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த உதவிகரம் கேட்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைக்கி முயற்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படும். மனதளவில் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. சக ஊழியர்கள் அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வியாபாரத்தில் நுட்பமான ஒரு திறனை அறிந்து செயல்பட்டு அதன் மூலம் லாபத்தை அடைகின்ற ஒரு நாளாக இருக்குது. முயற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வெற்றியை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை மேம்பட, விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்காது. கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
அதே மாதிரி கணிதத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சகோதர வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலே பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து சூரியனும் இணைந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு சாதகமாக அமையும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். இன்றைய நாள் அன்பை வெளிப்படுத்துங்க. சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய தெற்கு அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.